Praise the Lord. தேவ பிள்ளைகளே, இந்த நாள் சாயங்கால தேவனுடைய வார்த்தைக்காக நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மூடனை உரலிலே போட்டு உலக்கையினாலே நொய்யோட நொய்யாய் குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே அநேகர் மூடர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இல்லை, ஆண்டவர் இல்லை, கர்த்தர் இல்லை என்று ஒரு மூடன் தெரிந்து கொண்டிருக்கிறான். அநேக இடங்களில் மூடத்தனமான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தன் பெற்றோர்களுக்கு மதிக்காத மூடர்கள் இருக்கிறார்கள். அநேக உலகிலே அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க, நடிகர்களுக்கும் சப்போர்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வார்த்தைகள் எடுத்து சொன்னாலும் அவங்களுடைய மூடத்தனம் போக மாட்டேங்குது. பிரியமானவர்களே, என்ன அது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம அவங்களுக்குன்னு ஒரு மனுஷனை ஏற்படுத்தி கொண்டு அவங்களை பின்தொடர்கிறதை பார்க்கிறோம். அவனால ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்களோ அவங்களோட நேரத்தை எல்லாம் அவங்களுக்காக செலவழிக்கிறவர்களா காணப்படுகிறார்கள். அவங்களோட மூடத்தனம் எப்படி இருக்குதுன்னா, என்னுடைய ஹீரோ என்னை காப்பாற்றுவார், என்னை ரட்சிப்பார் என்று ஹீரோவை பார்த்து பெருமைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஹீரோவை, அந்த சினிமா நடிகர் ஹீரோவை ஒரு டூப் போட்டு தான் நடிக்கிறாரு. அது அந்த அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 3வது மாடியிலேருந்து குதிக்கணும்னா கூட அந்த ஹீரோ குதிக்க மாட்டாரு. ஒரு டூப்ளிகேட் ஒரு 100 மனிதன் தான் உயிரை பணைய வச்சு அந்த ஹீரோக்காக நடிக்கிறத பார்க்கிறோம். இது எல்லாமே எல்லாருக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் ஏன் நடிகர், ஏன் ஹீரோ அப்படின்னு நிறைய பேர் திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான ஹீரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார் என்பதை உணர மாட்டேன்றாங்க. ஒரு பாவிக்காக, ஒரு மனுஷனுக்காக உண்மையாக உயிர் கொடுத்து அன்பு காட்டி தேவனுடைய அன்பிலே அநேகரை அழைக்கிற தேவனை உணராத ஒரு மூடத்தனத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அன்பு என்ன, உண்மையான ஹீரோ என்ன, எப்படி ரட்சிக்கிறவர் தான் ஹீரோ, ரட்சிக்கிறது தான் அன்பு. அவங்களுக்காக அன்பு, அதாவது என்னை நானே ஒப்பு கொடுக்கறது தான் அன்பு. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். பிரியமானவர்களே, இந்த சினிமா நடிகர் யாருமே அதை செய்ய மாட்டாங்க, அரசியல்வாதிங்க யாருமே அதை செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க பின்னாடி அநேகர் போய் கொண்டு இருக்கிறார்கள், மூடராக திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். உணராமல், உண்மையான தேவனை அறியாமல், நன்மை செய்கிற தேவனை அறியாமல் வீணான காரியங்களுக்கு வீணான சிந்தனைகளை சிந்தித்து கொண்டு அந்த வீணான காரியங்களை பின்தொடர்ந்து மூடராகவே காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களால ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, அவங்களால ஒண்ணுமே வராதுன்னு தெரியும். ஆனா இவங்களுடைய பணத்தை எடுத்துன்னு போய் அவங்கள ஹீரோவா ஆக்கிடுறாங்க. இவங்க அங்கேயே இருக்கிறாங்க, அவங்க ஆடி கார்லயும் பெரிய பெரிய பங்களாலையும் சுத்தி நிற்கிறாங்க. ஆனா இவன் ஒன்னும் நடுத்தெருவிலேயே நிற்கிறான். இவனுடைய மூடத்தனம் போக மாட்டேங்குது. அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா அவங்களும் பெரிய பெரிய பங்களால 100 கோடி 200 கோடி சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. இவன் ஒன்றும் தெருவுக்குள்ளேயே நிற்கிறான். இது உணர மாட்டேன்றான். அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு போக மாட்டேங்குது. ஏன்னா அவனை எவ்வளவுதான் கூத்தினாலும், உலக்கையில கூத்தினாலும் போக மாட்டேங்குது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, மனம் திரும்புங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். எதுல இருந்து மனம் திரும்பணும்? இந்த மூடத்தனத்துல இருந்து மனம் திரும்பணும். உண்மையான ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, எனக்காக ஜீவன் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாருப்பா, எனக்காக உயிர் கொடுத்த ஹீரோ ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் தான் ஏசப்பா என்று சொல்லி உணரும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரியமாய் காணப்படும். பிரியமானவர்களே, உண்மையான ஹீரோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிற தேவாதி தேவன் இந்த நாளில் இருக்கிறார். அவர் உன்னை அன்பாய் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். உன் மூடத்தனத்தை விட்டு வெளியே வா, அன்பரின் ஏசப்பாவின் அன்பு கிட்ட வா. உன்னை அவர் அன்பாய் கூப்பிடுகிறார். இந்த மூடத்தனத்தை விட்டு ஞானியாக ஜீவிக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. அதனாலே ஆண்டவருடைய பாதத்துக்கு வருவோம். ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. ஆண்டவர் உங்களை ஞானத்தோடு நடத்த ஒருவர் மாத்திரம்தான் முடியும், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிரியமானவர்களே, அவர்களுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு ஞானத்தை தரும். அதனால நம்மளுடைய மூடத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இடத்துல சேருவோம். ஆண்டவர் நம்மளை வழி நடத்த உன்னதமான ஸ்தானங்களிலே உயரமான ஸ்தானங்களை சேர்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாவற்றையும் அன்புடைய ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அவரை பின்தொடரும் போது நாம் எல்லா காரியங்களும் சமாதானத்தோடு காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்.